ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நாம மரக்கரண்டியில எப்படி அழகான கிராஃப்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்டியை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி கருப்பானதுனால நான் யூஸ் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி லைட்டாக பச்சை கலரில் பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது தூக்கி போடவும் மனசு இல்லை. ஸோ அதனால் இதில் ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு அழகுபடுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ நான் இதில் ஆட்ரி க்ளே தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன க்ளே இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி க்ளே இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் கம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் க்ளே மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி செஃப் பொம்மை மாதிரி கொஞ்சம் செய்ய போகிறேன். செஃப் கோட் மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேஸ் வச்சுட்டேன். ஃபேஸுக்கு மேலே கொஞ்சம் சின்னதாக அந்த ஹேட் வச்சுடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பக்கம் ஹேண்ட்ஸ் வச்சுட போதும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு டிசைன் தெரியும், வேறு மாதிரி பண்ணணுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான லெவலில் தான் நான் அன்றைக்கி பண்ணுறேன். ரொம்ப க்ரியேட்டிவாலாம் ரொம்ப அக்யூரேட்டாலாம் நான் பண்ணலை. சிம்பிளான டிசைனில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இதுக்கு மேலே நடுவில் ஒரு சின்னதாக கோடு மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா காயணும். வாய்க்கு லைட்டாக ஒரு சின்ன வலை ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. நோஸுக்கு ஒரு சின்ன உருண்டை மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நோஸ் மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணணுன்னு டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதனால் ட்ரிங்க்குன்னு அழகாக அதிலே க்ளே வச்சு நான் வந்து பண்ணிட்டேன். நான் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்பிள் கலர் தான் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி பர்பிள் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செஃப் கோட்டுக்கு ஒயிட் கலர் கொடுக்கலாம். ஃபேஸுக்கு நான் வந்து ஃபேஸ் கலர் என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆரஞ்சு லைட்டாக கொஞ்சம் ஒயிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா லைட் ஒரு ஃபேஸ் கலரில் கிடைக்கும். இல்லைன்னா ப்ரௌன் ஒயிட் கலர் இதில் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபேஸ் கலர் வரும். ஃபேஸு கை ஹேண்ட்ஸ் மட்டும் நான் கலர் பண்ணுறேன். மற்றது ஃபுல்லாக கோட்டு ஸ்கார்ஃப் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கார்ஃபுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். இதுக்கப்புறம் ஐஸும் மவுத்தும் வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன ஐப்ரோ மாதிரி போட்டு ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டேன். வாய்க்கும் ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டாச்சு. அப்புறம் ஹேர் கலர் பண்ணணும். பிளாக் கலர் பண்ணியாச்சு. நமக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறப்போ மைண்ட் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நாள் முழுக்க நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு மற்ற வேலையை பார்க்குறதுனால கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுற டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்டுக்கும் மனசுக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நான் மோஸ்ட்லி கலர் பண்ணியாச்சு. இப்போ செஃப் கோட்டுக்கு சின்ன சின்னதாக நம்ம வந்து அந்த பட்டன்ஸ் மாதிரி வைக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்குன்னு எழுதியிருக்கிறதுல நான் வந்து இப்போது இன்றைக்கி எல்லோ கலர் பண்ணுறேன். அப்போ தான் இது நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியும். அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஃபுல்லாக அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு எங்கள் வீட்டு கிச்சனில் தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதே மாதிரி 2 பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேப் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த ஹோல்ஸில் கயிறு மாட்டி கூட நீங்கள் ஹேங் பண்ணி விடலாம். பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பராக நான் இதை வந்து எங்கள் வீட்டில் கிச்சனில் ஸ்டிக் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.